கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த தயவுக்காக கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு தேவ ஊழியக்காரனாய் கர்த்தர் உங்களுக்காக அடியனை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த முறையில் தேவ ஊழியக்காரன் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தரால் மேன்மையாக நீங்கள் வைக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். சோர்ந்து போக வேண்டாம். இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிற நன்மைகளை கர்த்தர் தருவார். விசுவாசிங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 22:23 வசனம். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர். இந்த ஜீவாத்தின் தலைப்பு திரும்ப கட்டப்படுவீர்கள். திரும்ப கட்டப்படுவீர்கள். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். திரும்ப கட்டப்படுவீர்கள். மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்கள். அப்படின்னா திரும்ப கட்டப்படுறதுன்னு அர்த்தம், ஒரு கட்டிடம் நல்லா இருந்த கட்டிடத்தை இடிச்சிட்டான்னு வச்சுருங்களேன், அந்த கட்டிடத்தை மறுபடியும் கட்டுவது தான் திரும்ப கட்டுவது. சரிதானே? திடீர்னு ஒரு கட்டிடம் இடிந்து கீழே விழுந்துச்சு, அந்த கட்டிடத்தை மறுபடியும் அழகாக கட்டிட்டாங்களே, அப்படி கட்டப்படும். திரும்ப கட்டப்படுது. எருசலேம் ஆலயம் பாபிலோன் ராஜாக்கள் கையில் சிக்கொண்டு இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அந்த ஆலயம் மறுபடியும் எப்போ கட்டப்பட்டது தெரியுமா? எஸ்ரா காலத்திலையும் நெகேமியா காலத்திலையும். எஸ்ராவை கொண்டு எருசலேம் ஆலயத்தை மறுபடியும் கட்டினார். நெகேமியா காலத்தில் அந்த அலங்கத்தை கட்டினார். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அந்த மறுபடியும் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடும்போது முந்தின ஆலயத்தை கண்டு எல்லாரும் சந்தோஷத்தினால் அழுது ஆர்ப்பரித்தார்களாம். இடிக்கப்பட்ட ஆலயம் மறுபடியும் கட்டப்படுது. தேவ பிள்ளைகளே, ஒரு வீடு அல்லது ஒரு குடும்பம், ஒரு மனிதனுடைய வாழ்வு, இடிக்கப்பட்ட வாழ்வு மறுபடியும் கட்டப்படுவது பெரிய சந்தோஷம். இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இடிக்கப்பட்டு கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் தேவன் கட்டுகிறார். மறுபடியும் கட்டுறார். நீங்கள் நினச்சிருக்கலாம் எல்லாம் போயிடுச்சு, இனி என்ன வாழ்க்கை? என் வாழ்க்கையை யார் கட்ட முடியும்? என் குடும்பத்தை யார் கட்ட முடியும்? என் பிள்ளைகள் வாழ்க்கையை யார் கட்ட முடியும்? எல்லாம் பொடிச்சு போச்சு. தேவனால் மறுபடியும் கட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நான் திரும்பினா போதும். நீங்கள் சர்வ வல்லவரிடத்தில் இயேசப்படத்தில் வந்துட்டால் மட்டும் போதும். அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதும். மறுபடி கட்டப்பட போகிறீங்க. நம்புவீங்களா? அதற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஆமாண்டவரே, சர்வ வல்லவரிடத்தில் திரும்பி விட்டால் மறுபடியும் கட்டுகிறீங்கள். அன்பு தெய்வமே, உம்மிடத்தில் யார் வந்தாலும், திரும்பி வந்தால் அவர்களை மறுபடியும் கட்டுகிறேன். இந்த நாளில் எந்த குடும்பம் ஒரு நாள் நல்லா வாழ்ந்து கெட்டு போனதோ அவங்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரோம். ஆண்டவரே, கடந்த காலங்களில் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், எல்லாம் போயிருக்கலாம், மறுபடியும் கட்டும், மறுபடியும் கட்டும். ஒரு காலத்தில் கர்த்தருக்கு நல்ல ஊழியம் செய்திருக்கலாம், இன்னைக்கு எல்லாம் வெற்றியும் இழந்து நிற்கலாம். உடைய பிள்ளைகளை மீண்டும் ஊழியத்தில் மறுபடி கட்டி எழுப்போம். கிருபையில் நிரப்பும், அபிஷேகத்தில் நிரப்பும், வல்லமையில் நிரப்பும், அக்கினியால் நிரப்பும். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும். உடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமாண்டில் ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு உடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். அற்புதம் செய்தருளும். என்னென்ன காரியத்துக்காய் ஜெப விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்கிறாங்களோ அதை பரலோகம் அங்கீகரித்து பரலோகத்திலிருந்து நேர் ஒத்தாசை அனுப்புவீராக. சங்கீதம் 121:2 படி ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக உடைய பிள்ளைகள் கண்களை ஏறெடுத்திருக்கிறார்கள். ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிறார்கள். நேர் ஒத்தாசை பண்ணும்படியாய், அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் சாட்சிகளை பதிவு செய்யட்டும். எங்களுக்கு இந்த நன்மைகளை கர்த்தர் செய்தார் என்று சாட்சிகளை பதிவு செய்யட்டும். மற்றவர்களுக்கு இவர்கள் சொல்லட்டும். நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.